வணக்கம். நான் மருத்துவர் அருள்பிரா, நரம்பியல் சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா டென்ஷன் அதை பத்தி பேசுவோம். நரம்பியல் வியாதிகளுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு உடம்புல சில மாற்றங்கள் உண்டாக்கும். குறிப்பாக ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோன் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும். அது தற்காலிகமாக இருந்தா பிரச்சனை இல்லை. பட் தொடர்ந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தோம்னா நம்மளுக்கு தூக்கமின்மை, ஆன்சைட்டி, பதட்டம், இந்த ஹார்மோன்ஸ் மாறுறதுனால ரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் அடைகிறதுக்கும் இதனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படலாம். இது இல்லாமல் ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாம இருக்கும்போது ஈஸியான மறதி, அதாவது நம்ம சூடோ டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம், அது வரலாம். அப்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக இருக்கிறதுக்கு அடிக்வேட்டான தூக்கம், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றது, இல்ல நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ், நம்ம எப்படி விஷயங்களை பார்க்குறோம், பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதை மாத்திக்கிறது தான் நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுக்கான முதற்கட்ட நடவடிக்கைகள். ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்களே கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், அது ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோன்ற விதத்துல தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியும். இது இல்லாம சில பேருக்கு நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்னால சைக்கோதெரப்பி இல்லை மெடிகேஷன்ஸ், அவங்க சைக்காட்ரிஸ்ட் இல்லை கன்சல்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணுங்க. நன்றி.